ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் அம்மா பாட்டியெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முரல் மீன் எடுத்திருக்கேன். மீன் 1/2 கிலோ இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கொரப்பாக பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மண் சட்டி சூடான அப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சு வர்றப்போ கீறி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, அரைச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின அப்புறம் மீன் குழம்பு மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலா இல்லைனா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்ந்து இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. ஊற வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் மீனை சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆனதும் கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் போட்டு குழம்பை இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.